قال النبي صلى الله عليه وسلم سلمن قطعك وعفو عمن ظلمك وأحسن إلى من أساء إليك صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் நமக்கிடையே வழங்கி இருக்கிற இந்த அருமையான வாழ்க்கை, பல மக்களை சந்தித்து குடும்பங்கள் இணைந்து வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அனுசரணை என்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அனுசரித்து வாழ்கிற வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு ரொம்ப வகுப்பான வாழ்க்கை. நாம் வேகப்படும் வாழ்க்கை என்பது பல நேரங்களில் விவகாரமாக போகும். வாழ்க்கையில் எப்போதுமே குடும்பமாகட்டும் நட்பாகட்டும் அனுசரித்து போகிற அந்த அருமையான வாழ்க்கையை அல்லாஹுவால் ரசூலால் நேசிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையில் நீ ரொம்பவே அமைதியாக வாழு என்கிறார்கள். அன்பு தழும்பி வாழுங்கள் என்கிறார்கள். சகிப்புத்தன்மையை கொண்டு வாழுங்கள் என்கிறார்கள். சில நேரங்களில் இது மாதிரியான தன்மைகள் குறையும் போது வாழ்க்கையில் நிம்மதியை இழக்கிறோம், சந்தோஷங்களை இழக்கிறோம். யாரையாவது பேசிட்டு அப்புறம் உட்காந்து கவலைப்படுறோம். பேசும்போது வார்த்தை வெளியாகிடும், பின்னால் உட்காந்து கவலைப்படுவோம். வீட்டில் கூட கொஞ்சம் சத்தமாக பேசிடுவோம், அப்புறம் உட்காந்து நம்ம தான் கவலைப்படுவோம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானம் இழக்க வேண்டாம் என்கிறார்கள். நிதானத்தை சில பேர் இழக்கிறாங்க. போதையில் நிதானம் இழந்துரும், போதையில் நிதானம் இழந்துரும், டென்ஷன் வந்தால் நிதானம் இழந்துரும். சில பேர் எழுதுவாங்க, போதை உள்ளவனும் கோபக்காரனும் ஒன்று என்கிறார்கள். பைத்தியம், கோபம் என்பது ஒரு வகையான பைத்தியம். போதையில் அவன் என்ன செய்யறான்னு தெரியாது, கோபத்திலும் என்ன செய்வான்னு தெரியாது. சில பேருக்கு கோபம் வந்தா கண் தெரியாது, யார்கிட்ட பேசுறோன்னு தெரியாது, யாரிடத்துல நம்ம நிக்கிறோம்லாம் தெரியாது. முன்னால் இருக்கிறவங்களுடைய தரம் தாண்டி பேசுவார், அது பைத்தியம் என்கிறார்கள். இன்னொரு பக்கம் போதைக்கு அடுத்து அது ஒரு இடம் என்கிறார்கள். அல்லாஹ் நம்மை சரியாக்குவானாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அருமை புதல்வர் ஜைனுல் ஆபிதீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரப்புள்ள, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசத்தை முழுக்க தேடியவர். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பை எப்படி இமாம் ஹுசைன் பெற்றார்களோ இவர்கள் அந்த அன்பில் வாழ வேண்டும் என்று துடித்தவர்கள். ரொம்ப கரெக்டா நடப்பாங்க. எந்த அளவுக்கு அரசர்கள் எல்லாம் இவர்களுக்கு பயப்படுவாங்க. அவங்க கையில் ஆட்சி இருக்கும், அதிகாரம் இருக்கும், ஆனால் மக்கள் இவங்க பக்கம் இருப்பாங்க. ஆட்சி அவங்கள்ட்ட, அதிகாரம் அவங்க கையில். மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போகணும்னா மக்கள் இவங்க சொன்னா தான் கேட்பாங்க. ஏன் இவங்க நபியின் குடும்பம். அண்ணல் ஜைனுல் ஆபிதீன் மீது விரோதத்தை கொட்டுவதற்கு திட்டமிட்டு அனுப்பப்பட்டவர் ரொம்ப கடுமையாக பேசுகிறார். எங்கே? பொதுவெளியில். சில பேருடைய இமேஜை கெடுக்கிறதுக்கு செய்கிற முயற்சி. பொதுவெளியில் வைத்து ஜைனுல் ஆபிதீனை
தரமாறி பேசுகிறார் ஒருவர். அவங்க அமைதியாக நின்றுட்டாங்க, போறதையும் நிப்பாட்டிட்டாங்க. அவங்க கூட சில பேர் எப்பவுமே பயணமாகுவாங்க, எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவர் பேசினார், என்ன பேசுறோம் தெரியாம பேசுறார், உச்சமாக வார்த்தைகளை கொட்டினார். அண்ணல் ஜைனுல் ஆபிதீன் அமைதியா நிற்கிறாங்க. ஒரு பெரிய மனிதரின் அடையாளம் பேசுறவரை விட்டு பேச விட்டுறணும், அப்புறம்தான் பதில் சொல்லணும். அவர் பேச பேச நம்ம பதில் சொன்னா நம்ம இன்னும் பண்படலைன்னு அர்த்தம். பேச பேச பதில் சொல்றவங்க பண்படல. சில பேர் யாராவது பேச வந்தா அவங்கள பேச விடுறது இல்லை, இவங்க பேசிட்டு இருப்பாங்க, நம்ம விளங்கிடணும் இவர் இன்னும் சரியாகலன்னு அர்த்தம். பேச வைத்து கேட்கணும். யாராவது சொல்ல வந்தா அதை காது கொடுத்து கேட்கணும், அப்புறம்தான் நம்ம பேசணும். அவங்க பேச உடனே நம்ம பதில் சொல்ல, அவங்க பாதி பேச்சு எடுத்தோன்னே அது எனக்கு தெரியுமே அப்படிங்கிற நிலையில் இருப்பவங்க இன்னும் முழுமையடையவில்லை, பண்படவில்லை என்கிறார்கள். நாம வாழ்க்கையில நிறைய கத்துக்கொள்ள வேண்டிய செய்திகளை சாலிஹீங்கள் பதிவு செய்யறாங்க. இங்கே நான் சொல்வேன், அண்ணல் ஜைனுல் ஆபிதீனை தரமாறி பேசுகிறார். பேசுறாருன்னா கூட இருக்கிறவங்க தாங்க முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப கண்ணியமானவங்க, மிக உயர்ந்த ரசூலுடைய குடும்பம். எந்த அளவிற்குன்னா அவங்க சொன்னா நடக்கும், அவங்க கேட்டா கிடைக்கும். பெருமானாருடைய அகல பைத் அமைதியா இருந்தாங்க, கூட இருக்கவங்களே அமைதிப்படுத்தினாங்க. பேசி முடிச்சார், எல்லாத்தையும் முடிச்சிட்டியான்னு கேட்டாங்க. இன்னும் சில விஷயம்லாம் இருக்குதப்பான்னா, இன்னும் சில விஷயம்லாம் இருக்குதே. அவங்க சொல்றாங்க, இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குதப்பா, இவ்வளவுதான் உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவர் ஒன்றும் புரியல, அவருக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக ஹஸ்ரத் ஜைனுல் ஆபிதீன் தன்னுடைய கோட்டு அவங்க போடுவாங்க, அந்த கோட்டை கலட்டி அவர் கையில் கொடுத்தாங்க. இதை நீ யூஸ் பண்ணுப்பா, உனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு கையில் கொடுத்துட்டு கூட இருந்த ஹாதிம்கள்கிட்ட கேட்டாங்க, நம்மள்கிட்ட பணம் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. அவர் 1000 திர்ஹம் இருக்குன்னா அவர் கையில் கொடுத்துருந்தாங்க. 1000 திர்ஹத்தை அவர் கையில் கொடுத்த போது வாங்கி வெக்கி தலகுனித்து அவர் சொன்னார், அந்த இப்னு ரசூலுல்லாஹ் ஹக்கா, அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்றேன், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைன்னா, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை தான், நிரூபிச்சிட்டீங்க. நான் தாங்களை திட்டுவது நோக்கமில்லை, தாங்களை திட்ட வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டேன். இதான் உலகத்தில் இன்னைக்கு நடக்குது. யாரும் நம்மகிட்ட விரோதமாலாம் நடக்க மாட்டாங்க, யாராவது தூண்டி விட்டு நடக்கிறது. அவர் சொன்னார், நான் தங்களை திட்ட வரவில்லை, தாங்கள் மீது திட்டுவதற்கு நான் ஏவப்பட்டேன். உள்ளதை ஒத்துக்கிட்டார். இப்ப நான் விளங்கி கொண்டேன், அந்த இப்னு ரசூலுல்லாஹ் தாங்க உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பேர புள்ள. அந்த குணம் வெளியாச்சு. மற்றவங்க எல்லாம் இப்படிலாம் நாங்க திட்டினோம்னா எங்களுக்கு தூக்கில போட்டிருப்பாங்க, அரசாங்கம் அன்னைக்கு எங்களுக்கு தூக்கு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நான் அரசரை போய் திட்டு இருந்தா தூக்கில ஏற்றி இருப்பாங்க. நீங்க அன்பளிப்பை கொடுக்குறீங்க, சட்டையை கழட்டி கொடுக்குறீங்க, நான் விளங்கி கொண்டேன் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து பிள்ளை நீங்கள் என்று அவர் வாழ்த்துகிறார், அவர்களை பாராட்டுவார். மாத்திரமல்ல, இவங்க பின்னால சில பேர் நடமாடினாங்கல்ல, அதில் அவரும் ஒருவராக மாறினார். ஹஸ்ரத் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னால ஹித்மத்துக்காக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். நீங்கள் சிந்திக்க வேண்டும், உலகத்தில் அறியாமையில் நம்மோடு நடப்பவர்களுக்கு நாம் பகரம் கொடுப்பதல்ல அழகான வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநீதியா நடப்பவரை நீ மன்னிக்க பழகு. உனக்கு அநீதியா நடக்கிறவங்கள்ட்ட நீ பதிலுக்கு செய்வதல்ல, மன்னிக்க பழகிடு. அவர் அறியாமையில் நடக்கிறார், அவர் வேணுமென்றா நடந்தார். அவரை கொண்டு காசை கொடுத்து திட்ட சொல்லி இருக்கிறாங்க. காசை கொடுத்து வாழ்த்த சொல்ற கூட்டமும் இருக்குது, காசை கொடுத்து திட்ட சொல்ற கூட்டமும் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்த்துவாங்க, ஏதோ காசை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, உட்காந்து வாழ்த்திக்கிட்டு இருப்பார். சில பேர் திட்டுவாங்க, காசை கொடுத்து திட்ட வைக்கிறது. இதை வந்தவர் உணர்கிறார், அதான் விஷயம். காசை வாங்கிட்டு திட்டுனவர் உணர்கிறார், நான் வாங்கினதும் திட்டுனதும் தப்பானது, இவர் அதற்குரிய மனிதர் அல்ல, இவர் மாபெரிய மனிதர். அது எப்ப விளங்குச்சு? அவர்களின் அழகிய நடைமுறைகளால் விளங்கியது. நம்முடைய அழகிய நடைமுறையை எப்போதும் காணாக்கி விடக்கூடாது. நமக்கென்று ஒரு முகம் இருக்குது, அந்த முகம் எப்பவுமே இருக்கணும். நமக்கென்று ஒரு முகவரி இருக்குது, அந்த முகவரி ரசூல் கொடுத்த முகவரி. என்ன முகவரி? உன்னோடு அறியாமையில் நடப்பவர்களிடத்தில் நீ திரும்ப அறியாமையாக நடக்காதே. போய் ஓடுகிற நாற்றமான மடையில் கல்லை தூக்கி போடுறோம்னா அது நம்மீது தான் தெரிக்கும். நாம பொதுவா நம்ம அதை விட்டு விலகி போயிட்டே இருக்கணும். பதில் சொல்லும் இடம் ஆரோக்கியமான இடம் இல்லை.
நம்ம பற்றி குறை சொன்னா அதுக்கு பதில் சொல்ற இடம் ஆரோக்கியமான இடம் இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதோடு மன்னிக்கிற அந்த வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மிக உயரிய வாழ்க்கை. இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, உலகத்தில் எப்போதும் நீ வளைந்து கொடுக்கிற ஒரு பந்து போல் ஆகிவிடு என்றார்கள். அல் மூமின் ஹய்யின் லய்யின், ஒரு மூமின் யார்? ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அவர் வளைந்து கொடுப்பார், வளைந்து கொடுப்பார். வளைந்து கொடுக்கிற ஒரு மனிதர் மிக உயர்ந்த மனிதர். இன்னைக்கெல்லாம் மக்கள்கிட்ட வளையிற மக்கள் குறைஞ்சிட்டாங்க, நிமிந்து நிற்கிறாங்க. தப்பு இந்த பக்கமாக ஒருத்தர் வர்றாரு வண்டியில், அந்த பக்கமாக இருந்து இன்னொருத்தர் வண்டியில் வர்றாரு. 2 பேர் மேலே யார் பேரில் தப்புங்கிறதெல்லாம் இன்னும் யோசிக்கலை. அவரும் ஆறுன்னு அடிக்கலை, இவரும் ஆறுன்னு அடிக்கலை. இவர் அவரை முறைக்கிறார், அவர் இவரை முறைக்கிறார். முறைச்சா பரவாயில்லை. இவர் கேட்டார், என்ன முறைக்கிற தப்பு பண்ணிட்டு? அவர் சொன்னார், நீ தானே தப்பு பண்ண. 2 பேருக்கும் சண்டை. ரோடு டிராஃபிக் ஆகிட்டு, ரோடு டிராஃபிக் ஆகுது. தெருவில் இருந்து வந்தவர் அவர் ஆறுன்னு அடிக்கணும், அவர் அடிக்கலை. இவர் அடிக்கணும், இவரும் அடிக்கலை. 2 பேரும் நேருக்கு நேராக மோதிட்டு 2 பேரும் நிமிர்ந்து நிற்கிறாங்க. நிமிர்ந்து நிற்கிறாங்கன்னா எல்லாரும் போய் சமாதானப்படுத்துறாங்க. சரி விடுப்பா, பிரச்சனை இல்லை. என்ன வந்து சொல்றீங்க? அவரை சொல்லுங்க. இவர்கிட்ட விடுங்கன்னு சொன்னா அவரை சொல்லுங்க, அவர்கிட்ட போய் சொன்னா அவரை சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ரசூல் கொடுத்த முகவரியை காணாக்கினோம், பெருமானார் கொடுத்த முகவரியை காணாக்கினோம். லையின் லையின், வளைந்து போ, சாப்டாக மாறு. ஹதீஸ் அங்கீகாரமான ஹதீஸ். ஒரு மூமின் யார்? எப்போதும் நிமிர்ந்து நிற்க மாட்டார். அவர் வளைஞ்சிடணும், கொஞ்சம் அப்படியே பணிஞ்சிடணும். நம்ம இமேஜை காப்பாற்றப்படும். அது நம்ம பேரு. ஒரு மூமினுக்கு சொல்லப்பட்ட முகவரியும் அடையாளமும். அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் காணாக்கிறோம். வளர்ந்து வர்ற சிறுவர்கள்ட்ட கூட அந்த முறைக்கிற தன்மை கூடி இருக்குது. கொஞ்சம் சின்ன பையங்க தான் வண்டி ஓட்டுறாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுறாங்க, யாராவது கொஞ்சம் வேகமாக வந்தாங்கன்னா அவள் நின்று ஒரு முறைச்சிட்டு போகிற தன்மை இப்போ சமீப காலத்தில் கூடி இருக்கிறது. நாம் இந்த பண்புகளை நமது பிள்ளைகளின் உதயங்களில் கொண்டு பதிய வைக்க வேண்டும். நம்முடைய முகவரி அது அல்லப்பா. எல்லாத்தையுமே சாப்பிட்டா கொஞ்சம் நின்று தெரியாமல் நடந்துட்டு அப்படி நீ சொல்லிட்டா துவா செய்திருவார். அவர் வாழ்த்து சொல்வார். வாழ்த்துக்களை பெற வேண்டும். 10,000 இதயங்களின் வாழ்த்துக்கள் நமது எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். நல்ல துஆவை வாங்கினவங்க நல்லா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக்குல் அக்பரும் வர்றாங்க. ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் பெருமானாருக்கு தாகம், அபூபக்கருக்கும் தாகம். வந்து ஒரு சிறுவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அவரை நிப்பாட்டி கொஞ்சம் அந்த ஆட்டில் பால் கறந்து கொடுக்குறோம், கொஞ்சம் பாடு தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் எஜமான் இல்லை, எஜமான் வேற ஆடு. ரசூல் ஸல்லல்லாஹு உடனே சொன்னாங்களா, இல்லப்பா பால் கறக்கிற ஆடு வேண்டாம், பாலே கறக்காத ஆடை கூட நான் பால் கறந்துக்கிறேன். அவருக்கு ஒன்றும் ஓடல. பால் கறக்கிற ஆட்டில் பால் கறக்க வேண்டாம், அது எஜமான்ட்ட அனுமதி வாங்கணும். பால் கறக்காத ஆடு இருக்கு பத்தியா, இன்னும் அது உற்பத்தி ஆகல, இன்னும் அது பால் கொடுக்கிற இடத்துக்கு வரல, அது தாய்மை பெறல. அந்த மாதிரி ஒரு ஆட்டை கூட நாங்க பாலை கறந்துக்கிறோம் வாங்கலாம். அவர் சொன்னார், இப்படி துனியாவிலேயே முதல்ல இந்த பேசுகிற பேச்சு உங்கள்கிட்ட தான் கேட்குறேன்னா, சின்ன புள்ள தான். இப்போ துனியாவிலேயே இப்படி பேசுகிற ஆள் நீங்கள் தான். பாலே கறக்காத ஆட்டில் எப்படி பாலை கறக்கிறது? உடனே எடுத்து கொடுத்தார். இந்த ஆடை எடுங்க. இந்த ஆடு இன்னும் எந்த ஒரு வயசுக்கும் பக்குவத்துக்கும் வரல. அந்த ஆடை வாங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் கறந்தார்கள் என்று ஒரு செய்தி, சித்திக்குல் அக்பர் கறந்தார்கள் என்று. பெருமானார் கறக்கிறாங்க. அந்த மடுவை தட்டி விட்டு தண்ணீர் வைத்து லேசா இழுத்தா பால் கொட்டுது. அந்த சின்ன புள்ள வந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறார். அப்படி திரும்ப திரும்ப பார்க்குறார். என்ன இது, நம்ம வளர்க்குற ஆடு தானே, இந்த ஆட்டில் எப்படி இப்படி பால் வந்துச்சு? இது பால் கொடுக்குற ஆடு இல்லையே, இது குழந்தை பெறல, இன்னொரு பக்கம் பக்குவமே இல்லை, சின்ன குட்டி ஆடாச்சே, இதில் எப்படி பால் வருது? முழுசாக கறந்தாங்க. கறந்த காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருகினார்கள். சித்தியக்குக்கு பருக கொடுத்தார்கள், அந்த சிறுவனுக்கும் கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு சொன்னார், பெருமானார் பக்கத்தில் வந்து, நீங்கள் யாருன்னு சொல்லுங்க, என்ன நீங்கள் யாரு நான் தெரிஞ்சுக்கிடலாமான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம்பா அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னார். எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, என்ன ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறோம், ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து பாலை உற்பத்தி செய்கிற இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பின்னால் தான் இருக்கணும்னு ஆசை வருது. இதையெல்லாம் விட்டுட்டு உங்கள் பின்னால் வந்துடுறேன்னா. அவர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தலையில் கை வச்சு, நான் துவா செய்கிறேன், நீ நல்லா இருப்ப, நீ வர்ற ஒரு காலம் இருக்குது, அப்போ வந்தால் போதுன்றான்.
நீ வர்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அவர் நடந்து கொண்ட விதம், எங்க பாலே வராத ஆற்றலை எப்படி பாலை கறக்கிறது இல்ல, விவகாரம் கேட்கல, இந்த வார்த்தை எனக்கு வியப்பளிக்கிறது என்றார். உடனே எடுத்து கொடுக்கிறார். அவர் நடந்த அந்த மரியாதை, அந்த பணிவு எல்லாத்தையும் முடிச்சிட்டு தாங்க யாருன்னு தெரியணுமேன்னார். நான் தான் ரசூலுல்லாஹ்னாங்க. அப்படியானா நான் பார்க்கிற இந்த தொழில்லாம் ஆரோக்கியமா இல்லை. ஆட்டை மேய்க்கிறது, கஷ்டப்படுறது, அங்க ஓடுது இங்க ஓடுது. இது நீங்க வந்த போது பால் கொடுக்காத ஆடை பால் கொடுக்குதுன்னா உங்க பின்னால வர்றதா வாழ்க்கை என்றார். பெருமானார் தலையிலே கை வைத்து துஆ செய்து விட்டு வர வேண்டும், அதற்கு ஒரு காலம் உண்டு, அதுவரையிலும் நீ இந்த பணியில் இரு என்றார்கள். புறப்பட்டு போனார்கள். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவர் மிகச்சிறந்த எதிர்காலம் உடையவராக மாறினார். அவர்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரினுடைய ஹாதிமாக வருகிறார், பெருமானாரின் பணியாளராக வருகிறார். அவர் குர்ஆன் ஓதினால் பறவைகள் நின்று கேட்கும் என்கிறார்கள். இப்னு மஸ்ஊதை குர்ஆன் ஓத சொல்லி ரசூல் கேட்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ஃபக்ர அலையல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன். எங்கே கொண்டு நிறுத்தினார்கள் மாணவிகள். நாங்கள் இப்னு மஸ்ஊத் அவர்களை எப்படி விளங்கினோம்? யமன் தேசத்திலிருந்து வருகிறார் அபூ மூசா. பெருமானாரை சந்திக்க வரும்போதெல்லாம் இப்னு மஸ்ஊதை நான் பெருமானாரின் குடும்பத்தில் ஒருவராக நினைத்தேன். ஏன் அப்படி நினைச்சீங்க? அவர் அடிக்கடி ரசூல் வீட்டுக்கு வந்து போயிட்டே இருப்பார். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் தான் நினைச்சோம். பின்னாலதான் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லைன்னு விளங்குச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வந்தால் அனுமதி வாங்கணும் வாசல்ல நின்று. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, உனக்கு அனுமதி இல்லை, என் கணப்பு சத்தம் கேட்டா நீ உள்ள வந்துடலாம், கணச்சிட்டா நீ உள்ள வந்துரு. ஏன்? அடிக்கடி ரசூலோடு. அவர்களுக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு. பெருமானார் எங்க போனாலும் கூட போவார், பெருமானாரின் பயணத்தில் உடன் இருப்பார். ஒரு கட்டம் பெருமானார் பயணிக்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு போறாங்க, பின்னால் வருகிறார் இப்னு மஸ்ஊத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை பார்க்கறாங்க, ஏதோ வாய் அசை போட்டு கொண்டிருக்கிறது. என்னப்பான்னு கேட்டாங்க. அவர் கேட்டார், ரசூல் கேட்டாங்க. இன்னொரு செய்தி கூட வருகிறவர் கேட்கிறார், என்ன வாய் அசை போடுது? பெருமானார் ஏதாவது திக்ர கத்து கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்றீங்க? பெருமானார் எத்தனை எட்டு வைக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு வருகிறேன். வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு போறதற்கு எத்தனை எட்டுகள்? பெருமானாரின் காலை தூக்கி வைத்து மீண்டும் தூக்குவதும் மீண்டும் வைப்பதும் எத்தனை எண்ணுகிறேன். ஏன் என்று கேட்டபோது, நாளை நான் தனியாக வந்தால் அதே அளவுக்கு எண்ணிக்கையோடு வர வேண்டும், அதிலும் ரசூலை பின்பற்ற பிரியப்படுகிறேன். 108 ரசூல் வச்சாங்களா, நானும் 108 வச்சு வரணும்னு நினைக்கிறேன். என் வாயை ரசூலின் காலை எடுத்து வைக்கிற அந்த 8 எண்ணுகிறேன். அது அவங்களுக்கு தஸ்பீஹ் இருந்துச்சு. ஏன்? ரசூலை பின்பற்றணும். பெருமானாருடைய அந்த பாத அடி சுவடுகளை அவர்கள் எத்தனை எட்டு வைத்து பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவி வீட்டிலிருந்து வருவாங்க. இந்த மனைவி வீடுங்கன்னா இன்னொரு மனைவி வீடு அடுத்து இருக்கும், கொஞ்சம் தூரம் இருக்கும். அந்த தூரத்திலிருந்து பள்ளிக்கு வரக்கூடிய அந்த எட்டுகள் எண்ணப்பட்டு அதன்படி நான் எட்டுகள் வைக்க பிரியப்படுகிறேன். எங்கே போய் சேர்கிறார் இப்னு மஸ்ஊத்? எங்கே இந்த வாழ்க்கை கிடைத்தது? அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முதல் சந்திப்பில் அழகாக நடந்து கொண்டதால் நமது வீட்டு பிள்ளைகளை, இளைஞர்களை, சிறுவர் சாலிஹீன்களோடு அழகாக நடத்த பழக்குங்கள். கனிவாக நடக்க சொல்லிக் கொடுங்கள், பணிவாக நடக்க சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கு கொஞ்சம் முரட்டு சுபாவங்கள் உருவாகிறது, பிள்ளைகளில் இருந்து உருவாகிறது, இளைஞர்களாகிற போதும் உருவாகிறது. எப்போதுமே இந்த முறைக்கிற தன்மை, நின்று பார்க்கிற தன்மை, கொஞ்சம் மேலே பார்த்து அப்படி லேசா அப்படின்னு கையை காட்டிட்டு போயிடுறது. இப்போ ஆன் பண்றேன், அடுத்து வேற நடக்கும். இதெல்லாம் எங்க பழகினீர்கள்? இது நம்ம முகவரியே இல்லையே. மன்னிப்பது தான் நம்ம முகவரி, பணிவு தான் நம்ம முகவரி, விட்டுக் கொடுப்பதுதான் நம்ம முகவரி. நம்ம முகவரியை காணாக்கினோம், எங்கோ நாம் பேசப்படுகிறோம். அப்படியானவங்க இப்படியானவங்க, ஏதோ நம்மை பற்றி விமர்சனங்கள் கூடுகிறது. நாம் எந்த விமர்சனத்துக்கும் உரியவர்கள் அல்ல. நாம் பண்பாளர்கள், பணிவானவர்கள், விட்டுக் கொடுக்கிற பக்குவம் தரப்பட்டவர்கள். இன்னும் சொன்னால் எல்லோரிடத்திலும் நீ மரியாதையோடு நடக்க வேண்டும் என்று பாடம் சொல்லப்பட்ட பாரம்பரியம். நான் அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம்.
நான் இங்கே இருக்கிற சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாத்திரம் அல்ல, எல்லாருக்குமாக சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் பெரியவர்களை மதிக்கிற அந்த பண்பு உருவாக வேண்டும். இங்கே இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்குமாக நான் சொல்வேன், நாம் எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு முதுமையானாலும் மற்றவங்க விஷயத்தை கொஞ்சம் காது கொடுக்க கேட்கிற இடத்தில் நிற்க வேண்டும். மற்றவர்களை மதிக்கிற தன்மையோடு அவர்கள் செய்தா அதை மன்னிக்கிற தன்மையும் உருவாகணும். கொஞ்சம் கோபமா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உடனே மன்னிக்கிற தன்மைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை ரொம்பவே அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது தாங்குகிற தன்மையும் பெற்றுக்கிறோம். கஷ்டத்தை தாங்க சில பேரால முடியல. எவ்வளவு நல்லா தொழுகிறாங்க, இபாதத் செய்யறாங்க, ரொம்ப பக்குவமா இருக்கிறாங்க, கஷ்டம் வந்தா தோண்டு போயிடுறாங்க. அது பழகணுங்கிறேன். அப்படிதான் இருக்கும். பழகணும். எப்படி பழகணும்? கஷ்டத்தை தாங்க பழகணும், கஷ்டத்தை ஏற்க பழகணும், அவன் கொடுக்கிறான் என்கிற அந்த உணர்வு வரணும். அந்த ஹதீஸ்ல ரசூல் சொல்லுகிற பாடம், நல்ல மனிதர்கள் ரொம்ப சிறப்பானவங்க, தாராளமா விசாலமான தர்மம் செய்வாங்க, நோன்புலாம் இருக்கிறாங்க, தொழுகைலாம் இருக்குது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அதிருப்தி ஆயிடுறாங்க. ஏன் எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறான் ஆண்டவன் அப்படின்ட்டு. அல்லாஹ்வுக்கு கண் தெரியலையான்னு கேட்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எங்க நல்ல நெருங்கி பழகிற ஒருவர், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப பேணுதல் உள்ளவர், அவர் கீழே விழுந்துட்டார், அடிபட்டார். அடுத்தடுத்து அவங்க வீட்டில் ஒரே அடி, ஆக்சிடென்ட் ஆகி ஒவ்வொருவங்களுக்கு மாத்தி மாத்தி, அதிரத்து என்ன அதிரத்து இறைவன்னா அவன் யாரு, அவன் எங்க இருக்கிறான், அவன் என்ன செய்யறான், நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இல்லைங்க அது எப்படிலாம் பதில்லாம் சொல்லாதீங்க, அதுல பதில்லாம் சொல்லாதீங்க. அவன் சரியாவே நடக்கல. நான் ஒரு தொழுகை விட்டது இல்லை, ஒரு கடமை விட்டது இல்லை. சுபு தொழுதுட்டு இங்க இருந்து நான் போற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிறேன். ஏன்? சுபு தொழுதுட்டு தான் போறேன், ஆக்சிடென்ட் ஆகிறேன். அடுத்தடுத்து வீட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது, கஷ்டங்கள் நடக்குது, இன்னும் நிமிர முடியல. ஆஸ்பத்திரி செலவுல இருந்து மீள முடியல, கடனுக்கு மேல கடன், வியாபாரம் முடக்கம். என்ன அவன் இருக்கிறானா? அவன் இருந்தா சரியா நடக்கிறானா? ரொம்ப அவர் கேட்ட கேள்வியெல்லாம் என்னால் ஜீரணிக்க முடியல. அவருடைய டென்ஷனை குறைச்சிட்டு பின்னால அடுத்த நாள் அவருக்கு நான் வாலண்டரியா போன் அடிச்சு பேசினேன். எப்படி இருக்கிறீங்க, பரவாயில்லையா, அப்படி இப்படின்னு பேசிட்டு கொஞ்சம் மன்னிப்பு தௌபா செய்யுங்க அல்லாட்ட பேசுற பேச்சா இது? அவன் இருக்கிறானான்னு ஒரு மூமின் கேட்கலாமா? அவன் நேர்மையா நடக்கிறானா நீங்க கேட்கலாமா? எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் சோதிக்கிறான்னா தொழுகையாளியை சோதிக்க மாட்டேன்னு எங்கேயாவது குர்ஆன்ல சொன்னானா? நான் தொழுகையாளியை சோதிக்க மாட்டேன்னு சொன்னானா? என் கூட நெருங்கினா சோதிக்க மாட்டேன்னு சொன்னானா? அப்படியான நபி ஏன் சோதிச்சான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்பட்டார்களே. எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க? சாப்பிட வழி இல்லை, வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறாங்களே, ஏன் அந்த அளவுக்கு நபி அல்லாஹ் சோதிக்கணும்? நபியினுடைய பிள்ளை மௌத்தா போகுது, பெருமானாருடைய ஹயாத்திலேயும் மௌத்தா போறாங்க. பெருமானாருக்கு பிறந்த எந்த பிள்ளையும் அவங்க ஹயாத்துக்கு பின்னால இல்ல. அன்னை பாத்திமாவை தவிர உம்மு குல்சூமை ஹயாத்தினை மரணிக்க வைத்தான், ருக்கையாவை மரணிக்க வைத்தான், அன்னை ஜைனபை மரணிக்க வைத்தான், இப்ராஹிம் என்ற ஆண்மகனை மரணிக்க வைத்தான், அப்துல்லா என்ற ஆண்மகனை மரணிக்க வைத்தான் அல்லாஹ். அவர்களுக்கு பிறந்த அடுத்தடுத்த பிள்ளைகள் அடுத்தடுத்து மரணம் வந்து கொண்டே இருந்ததே. ஏன்? நபி அவர்கள் இல்லையா? அல்லாஹ்வின் ரசூல் இல்லையா? அவன் நேசன் என்று அல்லவா சொன்னான். அவர்களை ஏன் சோதித்தான்? அவர்கள் வீட்டில் ஏன் இத்தனை மரணங்கள்? பெண் பிள்ளையின் மீது பாசத்தை கொட்டியவர்கள் கண்மணி தான் பெண்மகள் மௌத்தா போனால் எப்படி தாங்கினார்கள்? கண்ணீர் வடிந்தது காரூணிய சீலருக்கு. தாங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டபோது எனக்கும் இதயம் உண்டு என்றார்கள், எனக்கும் இரக்கம் உண்டு என்றார்கள். என் இதயத்தில் இருக்கும் இரக்கம் என் கண்ணீரை வடிக்கிறது என்றார்கள். லா நகூலு இல்லா மா யர்தா அன்னா ரப்புனா, ஒன்றை மாத்திரம் உலகிற்கு சொல்கிறோம், எங்களுக்கு வந்த சோதனையில் இதயம் கொஞ்சம் சங்கடப்படுகிறது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அந்த பிள்ளையின் மீது உள்ள இரக்கம் கண்களை குளமாக்கி விட்டது. பாசம் காட்டிய புள்ள மௌத்தா போகும்போது கண் குளமாச்சு. ஆனால் எங்கள் ரப்பு எதை திருப்திப்பட மாட்டானோ அந்த வார்த்தைகளை எங்கள் நாவுகள் உச்சரிக்காது என்றார். அதான் இங்க பாயிண்டே. லா நகூலு இல்லா மா யர்தா அன்னா ரப்புனா, எங்க ரப்பு திருப்திப்படுவதை தான் பேசுவோம். என் மகளை மௌத்தாக்கிட்டான்னு சொல்லி அல்லாஹ் இருக்கிறானா, அவன் சரியான ஆளா, ஏன் எங்களை சோதிக்கிறான் பேச மாட்டோம். அல்லாஹ் திருப்திப்படாத சொற்களை
இந்த நாவுகள் உச்சரிக்காது என்று உலகிற்கு உணர்த்தினார்கள் உத்தம நபிகள். அதுல ரொம்ப கவனம். கஷ்டம் நஷ்டம் வரும்போது பல பேர் கொஞ்சம் அப்படியே லாக் ஆயிடுறோம். நம்ம என்ன பேசுறோம்னா தெரியறது இல்லை. அல்லாஹ்வின் மீதே வருத்தம். பள்ளிவாசலுக்கு வர்றதை சில பேர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் விட்டு விலகிறாங்க. ஏன் மாற்றி மாற்றி எங்களை தான் அவன் சோதிச்சுட்டு இருக்கான். என்பர்களே, கொஞ்சம் உங்கள் கவனத்திலும் ஞாபகத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களை நான் படித்த போதெல்லாம் அவர்களின் வாழ்க்கை பெண்ணும் பெரிய வரலாறுகளை எழுதியது. சர்க்காலே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் 1000 சங்கடங்களை சந்திக்கிறார்கள். ஆனாலும் அந்த சங்கடத்துக்கு பின்னால அல்லாஹ் மீது வருத்தப்பட்டதோ கோபப்பட்டதோ முறை தவறிய வார்த்தைகளை வெளிப்படுத்தியதோ அந்த பெருமக்களின் வாழ்க்கையில் காண கிடைக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபி தோழர் ஒருவரை வந்து சந்திக்க வர்றாங்க. அவங்க உடல்நல குறைவா இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தபோது அவர் கேட்கிறார், என் நிலைமை என்ன ஆகும்னாங்க. அவரை பெருமானார் சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னாங்க. அவர் சோம் இல்லாம இருக்கிறார், பொறுமையா இருங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஹயாத்தை கொடுத்தா உங்க கண்ணு தெரியாம வாழ்வீர்கள். ஹயாத்தை கொடுப்பான் அல்லாஹ், கண் தெரியாம போகும். நல்லா கவனிக்க. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா நீங்க இனி வாழும்போது பார்வை இழப்பீர்கள். இதெல்லாம் ஒரு அற்புதம். இன்னும் இப்போ கண்ணோடு இருக்கிற கண் இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கண் பார்வை இழப்பீர்கள். கண் பார்வை இழக்க வைத்து உங்களை அவன் இங்கே வாழ வைப்பான். யா ரசூலல்லாஹ், அவர் சொன்னார், நாயகமே நான் பொறுமையாக இருப்பேன். என் ரப்பு அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை நான் ஏற்க தயார். நான் பொறுமை இழக்கிறது இல்லை. இப்பமே மௌத்தாகிறதுங்கிறது அவன் முடிவா இருந்தால் பரவாயில்லை. என்னை வாழ வைக்கிறானா நான் ஏற்கிறேன், பார்வை இல்லாமல் ஆக்குவானா ஏற்கிறேன் என்றார். பெருமானார் பொறுமை ஏறுங்கள் என்கிறார்கள். அவர் போயிட்டாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாலும் அவர் வாழ்கிறார். கண் பார்வை இல்லாம வாழ்ந்தார். பார்வை இல்லை. அவர் சொன்னார், நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீங்க கண் பார்வைக்கு துவா செய்யுங்க. அவர் சொன்னார், என் பார்வையை நான் கேட்டு துவா செய்ய விரும்பல, ஏன்னா பார்வை இல்லாம போவா என்று ரசூல் சொல்லிட்டு பொறுமை இழக்க கூடாதுந்தாங்க. நான் பொறுமையா இருக்கிறேன், எனக்கு இதுல சந்தோஷம் இருக்குது என்றார்கள். என்ன நடந்துச்சுன்னா, உலகத்திலே பெரிய ஆச்சரியம். மருத்துவம் செய்யல, சிகிச்சை செய்யல, துவா செய்யல. அவர் வாழ்ந்தார் பல நாட்கள் கண் பார்வை இல்லாமல். அல்லாஹ்வின் பேரருள் ஒரு நாள் அவர் இரவு எழுந்திருத்த போது அவருடைய கண் ஒளிமயமாக பார்வை தெரிந்தது. பார்வையை கொடுக்கிறான் அல்லாஹ். துஆ கேட்கல, மருத்துவம் செய்யல, கண் அறுவை சிகிச்சைலாம் ஒன்றும் பண்ணல. அவன் கொடுத்ததை தாங்கிக் கொண்டதால், ஏற்றுக்கொண்டதால், அவன் கொடுத்தானே அதை நான் பொறுமையா இருக்கிறேன். ஏன்னா பொறுமையா இரு ரசூல் சொல்லிட்டாங்க. அப்ப நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருக்க சொன்னதால் நான் பொறுமையா இருக்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அங்க அல்லாஹ் திருப்திப்பட்டானா. பல நாட்கள் அவரை ஒரு கண் தெரியாம வாழ வச்சு பள்ளிக்கு போவார், இங்க போவார், சௌத்தை பிடிச்சிட்டே நடப்பார். அதையெல்லாம் பார்த்து மற்றவங்க எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படின்லாம் சொன்ன போது அவர் மகிழ்ச்சியா சொல்வாரா, அல்லாஹ் இப்படி நடக்க வைத்து பார்த்து அவன் ரசிக்கிறான் என்பார்களாம். இப்படி நடக்க வைத்து பார்த்து என் ரப்பு ரசிக்கிறான், என் ரப்பு ரசிக்கும் வாழ்க்கையை நானும் ரசிக்கிறேன் என்பார். அந்த வார்த்தை எல்லாம் அவன் அரிசில் போய் விழுந்தது, அவனை மகிழ்ச்சி படுத்தியது. அவர் பார்வை பெறுகிறார், பார்வை பெற்று அதற்கு பின்னால் வாழ்கிறார். நீங்கள் யோசிக்க வேண்டும், வாழ்க்கையில சகிப்புத்தன்மைங்கிறது, பொறுமைங்கிறது அவன் கொடுக்கக்கூடிய சில சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் நம்ம கையாள வேண்டும் என்பதை கவனத்தில் எடுக்கணும். எனவே இந்த வாழ்க்கை அனுசரித்து போகிற வாழ்க்கை. ஒருத்தரை அனுசரிக்கணும், கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். இதோடு இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி மதிச்சு பழகணும் எல்லாரையும். மற்றவங்களை நம்ம மதிக்கிற போது நாம மதிக்கப்படுகிறோம். அது ஒரு பழமொழி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். மற்றவர்கள் உன்னை பார்த்து நீ அவங்கள பார்த்து ஏளனமா சிரிக்கிறாய் என்றால் உன்னை பார்த்து சிரிக்கும் ஒரு காலம் உருவாகும். மற்றவர்களை நீ கொஞ்சம் குறைத்து பேசுகிறாய் என்றால் உன்னை குறைத்து பேசும் காலம் உருவாகும். அப்ப அவங்களை நீ கேலி செய்தால் நீ கேலி செய்யப்படுவாய், பரிகாசம் செய்தால் பரிகாசம் செய்யப்படுவாய். அவங்களை குறைச்சு மதிப்பிட்டால் நீ குறைச்சு மதிப்பிடப்படுவாய். இதுதான் உலகம். இங்கே விதை போட்டால் விதை,
வினைனா வினை தான் கிடைக்கும். இது உலகம். இது அல்லாஹ் இதுல ஒரு ரோல் மாடல் வச்சிருக்கான். அது அப்படிதான் நடக்கும். எனவே நாம் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே உண்டாக்கி கொள்ள வேண்டும். அழகான எதிர்காலத்தை அல்லாஹ் நசீபாக்கிடுவான். நம்ம பிள்ளைங்களையும் அப்படி வாழ பழக்கி கொடுங்கள். சும்மா மார்க்கம்ங்கிறது பள்ளிவாசலுக்கு போறதும் தொழுகிறதும் நோன்பு வைக்கிறதும் இல்லை. இந்த மார்க்கம் என்பது ரெகுலர் வாழ்க்கை என்பது ரொம்பவே நேர்த்தியாக அழகாக பண்பாக 4 பேர் பார்த்தா துஆ செய்யணும். அந்த புள்ள என்ன அழகான புள்ளங்க, எல்லாரையும் மதிக்கிறவர். அந்த மாதிரியான ஒரு மனோபக்குவம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுறதுக்கு அவன் கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சோதனைகளை கொடுக்கிற போது நாம அதை தாங்குற மனசை உண்டாக்கணும். அதையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு மனநிலை எங்களுக்கு கொடு. எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படியான ஒரு அருமையான வாழ்க்கையை அனுசரித்து வாழ்கிற மக்களோடு இந்த வாழ்க்கையும் அவனோடு சகித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையும் அவன் கொடுத்தருள் பாலிப்பானாக. அவன் கொடுக்கிறத தாங்கினால் அவன் அழகாக இன்னும் நடப்பான். மக்களோடு அனுசரணையாக வாழ்ந்தால் மக்கள் மன்றத்தில் நல்ல பெயர் தக்க வைக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மௌத்தா போற போது நீங்க நல்லவங்கள்னு பதிவு செய்யப்படணும் அல்லாஹ்ட்ட. அந்த பதிவு எப்போ கிடைக்கும்? நீ கரெக்டாக தொழுதுட்ட நோன்பு வச்சுட்ட அதெல்லாம் உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. மக்கள்கிட்ட நீ நல்ல மனிதன்ற பதிவு எப்போ பெறுவாய் என்றால் நீ போற போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்ல மனுஷன் போயிட்டாரேன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டாங்களா அல்லாஹ் சொல்வான் நானும் அவரை நல்ல மனிதன் என்று எழுதினேன். ரப்பை எதை வச்சு எழுதினேன்? அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்ல மனுஷன்னு சொன்னாங்க. மக்கள் தான் என் சாட்சியாளர்கள். மக்களே சாட்சியாளர். அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த். அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை நல்லவர் சொல்லிட்டா அல்லாஹ்வும் நல்லவர் என்று பதிவு செய்கிறான். அப்போ நான் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறது எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை. அதை அனுசரிக்கிற போது விட்டு கொடுக்கிற போது மன்னிக்கிற போது தான் கிடைக்கும். முறைக்கிற போது நிமிர்ற போதெல்லாம் கிடைக்காது. எனவே தான் ஒரு மூமின் பணிவாக வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை நசீபாக்குவானாக. ஹயாத்தில் பறக்க செய்வானாக. சுகத்தில் பறக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்தமுன் நபியின் சர்காரை ஆலாம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.